Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான differentiation exercise 5.2 ல இருந்து question number 6 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் எல்லா ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. முதல்ல கொஸ்டினை பார்த்தோன்னா இது முதல்ல என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு பாருங்க. அடிஷனா, சப்ட்ராக்ஷனா, மல்டிபிகேஷனா, டிவிஷனான்னு பாருங்க. இது மல்டிபிகேஷன்ல இருக்கு. அப்போ நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். டைரக்டா இது தனியா பண்ண முடியாது. ஸோ யூவின்னு ரெண்டு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். அப்புறம் யூ அப்படியே வச்சுட்டு விஏ டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். இதுதான் உங்களோட ப்ராடக்ட் ரூல். அதில் தான் நம்ம இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல முதல்ல ஃபங்க்ஷன் வந்து யூன்னு எடுத்துக்கலாம். அப்போ யூ வந்து நம்மளோட காஸ் ஆஃப் எக்ஸ் கியூப். இந்த மாதிரி நம்மளோட வியோட ஃபங்க்ஷன் வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் டு த பவர் 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். முதல்ல யூ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா முதல்ல இந்த கொஸ்டின் பார்க்க என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பாருங்க. காஸ் எக்ஸ் மாதிரி இருக்கு. காஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? மைனஸ் சைன் எக்ஸ். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். முதல்ல இந்த காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். ஸோ மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ் கியூபை தான் எடுத்து எழுதணும். இது வெறும் எக்ஸாக இருந்தால் இதை விட்டுடலாம். இங்கே ஆனால் எக்ஸ் கியூப் இருந்துச்சு. அப்போ எக்ஸ் கியூபை திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பக்கத்தில் எழுதணும். செயின் ரூல் அதுக்கு பேர். எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 வரும்ல. அப்போ என்னுக்கு பதிலாக இங்கே 3 இருக்குது. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 3 மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ தான் நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷன் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது முதல்ல இந்த கொஸ்டின் என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பாருங்கள். மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. மொத்தமாக இப்போ இது வந்து ஒரு ஹோல் ஸ்கொயர் மாதிரி. இப்போ இது பார்க்க எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்குன்னு யோசிக்கணும். இது சைனில் தான் இருக்குது. ஆனால் முதல்ல ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சைனுக்கு வரணும். இது கீழே இருக்கிறது ஃபுல்லாக எக்ஸ், இது ஒரு ஸ்கொயர். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 2x வரும் இந்த ரூல் படி. ஏன்னா எண்ணுக்கு பதிலாக 2 இருக்கு. இங்கே 2 மைனஸ் 1 பண்ணால் 1ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? 2x. அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. முதல்ல உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வந்துடும். எக்ஸ் வந்து நம்மளோட சைன் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 5. இந்த 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. 2xன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த 2 இங்கேருந்து போயிடும். இப்போ உள்ளே இருக்கிற அந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸ் இங்கே யார்? சைன் ஆஃப் எக்ஸ் பவர் 5. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? காஸ் எக்ஸ் வருமா? அப்போ நம்ம இங்கே எழுத வேண்டியது காஸ் எக்ஸ். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் எழுதணும். அப்புறம் எக்ஸ் பவர் 5 போய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் செயின் ரூல். எக்ஸ் பவர் 5 இந்த பேட்டர்னில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 5 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 5 மைனஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கணும். முதல்ல இந்த ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்புறமா இந்த எக்ஸ் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இது ஷார்ட்டாக எழுதிக்கலாம். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 10. எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1 வந்து 4 ஆகிடும். இப்போ எக்ஸ் பவர் 4 மேலே வந்து சைன் எக்ஸ் டு த பவர் 5யும் ஒரு காஸ் எக்ஸ் டு த பவர் 5ன்ற டேர்மும் இருக்குது. இதுதான் நம்மளோட வி டேஷ். இது மாதிரி யூ டேஷ்க்கு நம்மளோட டேர்ம் இங்கே ஒரு 3 இருக்குது. எக்ஸ் டு த பவர் 3 மைனஸ் 1 வந்து 2. இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் அப்படியே வச்சுட்டு இங்கே சைன் எக்ஸ் டு த பவர் 3 இருக்குது. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு யூ டேஷ் வி எழுதணும். அப்புறம் யூவையும் வி டேஷும் எடுத்து எழுதி ஆட் பண்ணணும். ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு யூ டேஷும் வியும். இதான் நம்மளோட யூ டேஷ், இதான் நம்மளோட வி. ஸோ மைனஸ் 3 டைம் எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஆஃப் எக்ஸ் கியூப் எழுதியாச்சு யூ டேஷ். மல்டிபிள் பை வி, வி இங்கே இருக்குது. சைன் ஸ்கொயர் எக்ஸ் டு த பவர் 5. யூ டேஷும் வியும் எழுதியாச்சு. அப்புறம் ப்ளஸ் போட்டு யூவையும் வி டேஷும் எழுதணும். ப்ளஸ் யூ இங்கே இருக்குது. காஸ் எக்ஸ் டு த பவர் 3 யூவை எழுதியாச்சு. பக்கத்தில் வி டேஷ், வி டேஷ் இந்த மொத்த டேர்மை எடுத்து எழுதணும் நம்ம. ஸோ 10 எக்ஸ் டு த பவர் 4 சைன் எக்ஸ் டு த பவர் 5 மல்டிபிள் பை காஸ் எக்ஸ் டு த பவர் 5ன்னு எழுதணும். இதுதான் நம்மளோட டிஃபரன்ஷியேஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போகிறோம். 2 டைம் ரூட் ஆஃப் காட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், பேசிக்காக இது பார்க்க 2 இன்ட்டு சம் டேர்ம் மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, கோஎஃபிஷியன்ட். அப்போ இந்த 2 அப்படியே தான் இருக்கும். எக்ஸை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்து இது வந்து 2ன்னு மாறும். இதான் 2xோட டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இதில் வந்து இப்போ இந்த 2xன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த எக்ஸை திருப்பி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்ல, ஏன்னா இது எக்ஸு கிடையாது, இது ஒரு டேர்மாக இருக்குது. இப்போ இவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நம்பர் மட்டும் மல்டிபிள் இருந்து அதை அப்படியே வச்சுட்டு இவங்களை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ இது ரூட் எக்ஸ் மாதிரி இருக்குது. ரூட் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? 1/2 ரூட் எக்ஸ். ஸோ இவங்கள 1/2 டைம் ரூட்டுக்கு எக்ஸ் அப்படியே எழுதிட வேண்டியதான். காட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றதை எழுதிடணும். இந்த ரூட்டை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். ஏன்னா ரூட் ஆஃப் இது மொத்தமாக எக்ஸ்ன்னு எடுத்துட்டு 1/2 ரூட் எக்ஸ்ன்னு எழுதிட்டோம். ஸோ ரூட்டோட டிஃப்ரென்ஷியேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ காட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸ் வரும் இல்லையா? இப்போ மல்டிபிள் பை மைனஸ்
கொசிகன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு கொடுத்துருக்கிறதுனால இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கும். இப்போ காட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சா? இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த பேட்டர்ன் எக்ஸ் பவர் என், அப்போ 2xன்னு வரும். இங்கே வந்து 2 - 1ன்றதை நம்ம என்னென்னு எழுதிடுவோம்? 1ன்னு எழுதிடுவோம். ஸோ இதை ஷார்ட் பண்ண போகிறோம். இந்த 2வை என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் நம்மக்கிட்ட மேலே வந்து மைனஸ் கொசிகன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. 2 டைம்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த 2 - 1 1 ஆயிடும். டினாமினேட்டரில் காட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் டிஃபரன்ஷியேஷன் இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளோட புக்கில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கிவ் யுவர் ஆன்சர் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு கொடுத்தாங்கன்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காட் இருக்கு. காட்டை வந்து நம்ம காஸ் பை சைன் பேசிக்காக எழுதுவோம்ல, அதனால இதை வந்து காஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா காட்டுனா காஸ் பை சைன் தான், ரூட் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே ரூட் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேர்மை டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்தால் மேலே கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். அப்போ இந்த ரூட்டில் இருக்க சைன் எக்ஸ் ஸ்கொயர்டுன்றது நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ இதை நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர்ட், நியூமரேட்டரில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது, இன்னொரு 2x இருக்குது. இங்கே ஒரு கொசிகன் ஸ்கொயர் கூட இருக்குன்னா கொசிகன் ஸ்கொயர் இருக்கான்னு நம்ம அதை என்னென்னு எழுதிக்கலாம்? 1/sin ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ மேலே 1 போட்டிருக்கதா எடுத்துகிட்டு இதை வந்து சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். ஏன்னா 1/sin ஸ்கொயர்டு வந்து கொசிகன் ஸ்கொயர் தான். இங்கே டினாமினேட்டரில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குல்லையே, அதையும் எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இப்போ இதில் வந்து சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குல்ல, அப்போ இதில் வந்து சைன் எக்ஸ் ஸ்கொயர்டுன்ற டேர்ம் 2 தடவை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை இப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம. இது சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்றதுனால 2 தடவை சைன் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு பிரிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அதை ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு 2 தடவை எழுத முடியும். ஏன்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் வந்து எக்ஸ் தான் வரும். இது ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து சைன் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது, இதில் சைன் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து வெளில இருக்குது. அப்போ வெளியில் இருக்கிற ஒரு சைன் எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து 2 தடவை ரூட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. ஸோ இதில் ஒரே ஒரு சைன் எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டு ஒரு ரூட்டை என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க 2 பேருமே ரூட்ல இருக்காங்க, இவங்க 2 பேரும் ஒரே ரூட்ல எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ ரூட் ஏ மல்டிபிள் பை ரூட் பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்ம 2 பேரையும் சேர்த்து ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பின்னு எழுத முடியும். அடிஷன் சப்ராக்ஷனை சேர்க்க முடியாது, நம்ம மல்டிபிளை சேர்த்துக்கலாம். ஸோ இதை இப்படி சேர்த்து இப்படி எழுதிக்கோங்க. ஸோ மேலே வந்து -2x மட்டும் இருக்கும். டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை காஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட், வெளியில் வந்து ஒரு சைன் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. இது வந்து சைன் ஏ இன்ட்டு சைன் பி மாதிரி இருக்குது பாருங்கள். இது உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்டில் சைன் 2x அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை வந்து 2 டைம்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுறது வழக்கம். இதில் சைன் எக்ஸும் காஸ் எக்ஸும் மட்டும் தான் இருக்குது, இந்த 2 இல்லை. அப்போ இந்த 2வை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ சைன் 2x டிவைடட் பை 2 அப்படின்றது தான் உங்களோட சைன் எக்ஸ் காஸ் எக்ஸோட ஃபார்முலா. ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டினில் என்ன இருந்தது? எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருந்தது. -2x பை ரூட் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்டை போட்டிருக்கணும். இப்போ சைன் 2 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2ன்னு வந்திருக்கும். இங்கே வெளியில் வந்து நம்மக்கிட்ட ஒரு சைன் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. இந்த ரூட் வந்து இந்த நியூமரேட்டருக்கும் இருக்குது, இந்த டினாமினேட்டருக்கும் இருக்குது. ஸோ கீழே வந்து ரூட் 2ன்னு எடுத்துட்டு டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ரூட் 2 நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். அப்போ -2√2x டிவைடட் பை ரூட்டுக்குள்ளே சைன் 2x ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை சைன் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி எழுதலாம். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 8th கொஸ்டின் பார்க்கலாம். காஸ் ஆஃப் ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேசிக்காக காஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? -sin x. அது மாதிரி ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1/2 ரூட் எக்ஸ் வரும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு. முதல்ல காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x. ஸோ -sin ஆஃப் அங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிடணும். ஸோ காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இது வெறும் எக்ஸாக இருந்தால் நம்ம அப்படியே விட்டுருக்கலாம். ஆனால் இங்கே ரூட் எக்ஸ் இருக்குல்ல, அப்போ ரூட் எக்ஸை திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ரூட் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? 1/2 ரூட் எக்ஸ். ஸோ இப்படி எழுதிடலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நியூமரேட்டரில் -sin ரூட் எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் 2 டைம் ரூட் எக்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் எழுதணும். இதெல்லாம் என்றைக்கும் கேன்சல் பண்ணவே முடியாது. இது சைனோட ஆங்கிள், இது வெறும் நம்பர் வெளியில் வருது. இதை கேன்சல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் அப்படியே தான் ஸ்டாப் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.